ஹாய், இன்வென்ட்ரி பிஸ் இ சீரியஸ் 7.2. இதில் ஐட்டம் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ப்ராடக்ட் நேம்ஸ் எல்லாமே எப்படி என்டர் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுதான் சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்டோட நேம், அதாவது ஐட்டம் நேம் என்னன்றதை நம்ம என்டர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹார்லிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹார்லிக்ஸ் ஐட்டம் கோட் ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கனாலும் காப்பியாக வந்துடும். ஸோ போத் ஐட்டம் நேம் அண்ட் ஐட்டம் கோட் வந்து சேமாக இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டிஃபால்ட்டாக இந்த கேட்டகரி இருக்காது. நீங்கள் ஏதாவது கேட்டகரி வேணால் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம், ஃபுட்டு அப்படின்னு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அப்படியே இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் மேனுஃபேக்சர், இதுவும் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்என் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம்னால நம்ம கண்டிப்பாக ஹச்எஸ்என் கோட் கிரியேட் பண்ணணும். ஹச்எஸ்என் கோட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஜிஎஸ்டி என்ன டேக்ஸ்ன்றது எனேபிள் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய இந்த ரைட் சைடில் இருக்க பட்டன், ப்ளூ கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஹச்எஸ்என் கோட் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக 1 2 3 4 5 டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டோட என்ன ஹச்எஸ்என் கோடோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. 1 2 3 டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை சேமாக ரிப்பீட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டேக்ஸ் வந்து 5% இருந்தால் இந்த ஐஜிஎஸ்டியில் நீங்கள் ஃபைன் கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி 2.5 அது செப்பரேட் ஆகி வந்துடும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனி போயிட்டு நீங்கள் 1 2 3 4 5 கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வந்துடும். நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பி ரேட்டுன்றது பர்ச்சேஸ் ரேட். இது நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 rupees வாங்குறீங்கன்னா 100 rupees. செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees டிஃபால்ட்டாக. எம்ஆர்பி 200. ஸோ பி ரேட்னா பர்ச்சேஸ் ரேட், எஸ் ரேட்னா செல்லிங் ரேட், எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். அது ப்ராடக்ட் என்ன இருக்கோ ப்ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். சேல்ஸில் டிக் இருக்கு, பர்ச்சேஸில் டிக் இருக்காது, டிஃபால்ட்டாக டிக் இருக்காது. ஸோ அப்படி அது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா பர்ச்சேஸ் ரேட்டில் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகலை, பிகாஸ் ரேட் இன்க்ளூசிவ்னு கேட்டிருக்காங்க, டிக் நம்ம பண்ணல. ஸோ பர்ச்சேஸ் ரேட்டில் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகலை. சேம் டைம் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா டிக் இருக்குது. பார்த்தீங்கன்னா 150ல் டேக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5% டேக்ஸ் வந்து இந்த 150 rupeesல சேர்ந்து இருக்குது, அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதுதான் நமக்கு ஈஸியான வே பில் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் என்னன்றதை நம்ம வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். ஒரு பர்ச்சேஸ்க்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஓப்பனிங் ஸ்டாக் மென்ஷன் பண்ணோம்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஆர்ஓஎல்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல். இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்போ ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு 100 இருக்குது, ஒரு 10 வந்தவொடனே அலர்ட் கொடுக்கணும்னா நீங்கள் 10 கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ 10 வர்றது வரைக்கும் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் இருக்காது. 10 வந்தப்பறம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பில் பண்ணும்போது கையில் வந்து 10 தான் இருக்குது, 9 தான் இருக்குது, 8 தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் அலாக்கேட் பண்ணிகிட்டே இருக்கும், அலாட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? தென் ரேக் வந்து இது எங்கே இருக்குன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு ரேக் நீங்கள் நேம் வந்து A5 கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா போதும். ஸோ ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. தேங்க்யூ.